நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி மீது ஒரு பெண் பாலியல் புகார் ஒன்றை கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வருகிறது. என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டிருப்பாங்க? கெட்டவர்டி கேடு கெட்ட நீ எல்லாம் ஒரு மனுஷன். விடு, நமக்குள்ள யாரும் சொல்லிடுறாங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மோனிஷா ராய் தமிழச்சி என்ற முகநூல் பெயர் கொண்ட பெண் ஒருவர் நாடக இடும்பாவனம் கார்த்தி தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார் என்று கூறியுள்ளார். பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. நீ எங்க ஆத்தால போய் எங்க அக்காங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்க மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிட்டு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கேன், அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா மானம் கெட்ட போல. உங்களையும் சாட்ட துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துரைமுருகனை வச்சா இல்லைண்டா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன். இது மட்டும் இல்ல, ஆதாரம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு. நாங்க இது 4 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும், இது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது. இப்ப என்ன ஐயா, நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க, நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன்குடியில வந்து நிற்பாங்க. இங்க உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போகும். நான் புரியுதா? இப்படி இது இல்லையா தமிழ் தேசியம், இது இல்ல வாழ்வு கொடுக்குற உங்களுடைய மகளிர் பாசறையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது? உங்களோட வெக்கமா இல்ல? இவன் அனுப்பின சகல ஆடியோ நான் நேற்று 1 முந்தநாத்து போன் பேசின 1 மணித்தியாலம் 25 நிமிடம் இருக்கு. இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்னா கேட்பேன். நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பி நான் இந்த செய்தியா நான் அப்படி போது உள்ள 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள், புரியுதா? 2 தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க. புலம்பெயர் நாட்டுல இருந்து நாங்கள் தான் சொன்னாங்க, நாங்க அண்ணனோட பேசுறோம்மா, நீங்க பொறுமையா இருங்க. வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகளை போட்டு கவனமா போயிட்டு வராசா, அந்த பிள்ளைகளை வச்சு பாத்துறாப்பா, அப்பா நல்லா இருப்பாதப்பா, அந்த பிள்ளை பிடிக்கலன்னு தான் வந்திருப்பா, அசிட்டு அடிச்சிட்டு செத்துறாதப்பா, கொண்டுவாப்பா, கொண்டே வருவாப்பா. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர. இங்க ஒரு காகிதம் பொறி சுத்தி நின்றுச்ச பாத்தியா? ஆண்கள் அனைவரும் கட்டாயம் 2 திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென அறிவித்துள்ள எரித்ரியா நாட்டு அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்ரியாவில் அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மளமளவென குறைந்துவிட்டது. அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் 2 திருமணம் செய்ய வேண்டும் எனவும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் வினோத சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணனோட பாஸ்போர்ட்டை சீக்கிரம் வாங்க, நம்ம எரித்ரியா போயிடுவோம். அண்ணனோட பாஸ்போர்ட்டை சீக்கிரம் வாங்க, நம்ம எரித்ரியா போயிடுவோம். அண்ணனோட பாஸ்போர்ட்டை சீக்கிரம் வாங்க, நம்ம எரித்ரியா போயிடுவோம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். அந்த விஷயத்தில் அண்ணன் 8 அடி பாய்ந்தால் தம்பிகள் 16 அடி பாய்கிறார்களே என்று கட்சிக்குள் முணுமுணுக்கிறார்கள். அதே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் யாருக்கிட்ட எப்ப புரிய வைப்ப? போன வாரம் சொன்னப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிற என்ன பிரச்சனை? இப்போ அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொன்னாரு? இப்போ எப்படிப்பா சரியா வரும்? பேஸ் பண்றது எப்படி சரி வரும்? இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்டது. இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா?
சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது, பேசினது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசுனீங்களா இல்லையா, சொன்னீங்களா இல்லையா? சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. போய் பேசுறான், அதான் வேணாம் ப்ளீஸ். புரியல, சொல்லு சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. வேணாம் அமைதியா இருக்க சொல்லுப்பா, அமைதியா இருக்க சொல்லியிருக்காரு. அமைதியா இருக்க சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப என் வாழ்க்கைக்கான முடிவு சொல்லுங்க சொல்லுங்க. May I come in? Rocky. Salam Rocky bye. நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அப்ப இனிமேல் திருமணம் ஆகாத எந்த இளைஞனும் ஈழத்து பெண்ணை நம்ம திருமணம் செய்வது, நம்ம குடும்பங்கள் இருக்கிற பெண்களுக்கு ஈழத்து பையன்களையே நம்ம மனமுடித்து வைப்பது. ஒரு 10-15 ஆண்டுகள் இது சரியா நடந்ததுன்னா, இது இப்ப ஈழத்தில் நடந்த போராட்டத்துக்கு அந்த உணர்வு, அந்த உறவு நெருக்கம் ஏற்படல. அதுதான் என்னுடைய வருத்தம். அப்ப இந்த தலைமுறையில் அதை செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் இப்ப நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும். அது எல்லாரையும் தம்பி சொல்லப்ப நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால அதை செஞ்சேன். இப்ப என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பிகளெல்லாம் நிறைய அகதிகள் முகாம்ல போய் பெண்களை எடுத்து நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு நோக்கம் வந்ததுனால அந்த எங்க அம்மா இதுல யாரும் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே விருப்பம், என்னை சார்ந்து இருக்கவங்க உடன் பிறந்த. சீமான் சீமான் செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்ப சீமான், செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்ப சீமான், எழுதி வச்சுக்கோ, செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்பேன், அது மட்டும் தான் உனக்கு பிச்சம். அது கேள்விக்குறியில இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், நான் விட போறேன், நான் கொஞ்ச நாள் அமைதியா தான் சொல்றேன். இருடா, ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. நான் Facebookல போட்டது பிரச்சனை ஆயிடுச்சு, நான் மன்னிப்பு கேக்குறேன்ட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? நான் என்ன சொல்றேன், இந்த பாரு, இல்ல நீ சரி பண்ண வேண்டாம். நான் எங்க பேசி என்ன முடிவு கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன். நீ வை. இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான். ஒரே அயலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பணிபுரிந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஏக்கமும் தவிப்பும் உங்களிடம் இருக்கிறதா? உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சி, எளிய மக்களின் அரசியல் புரட்சி, காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் திரட்சி, உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை ஒற்றை குடையின் கீழ் திரட்டுகிற பெரும் முயற்சி. நாம் தமிழர் கட்சி இணையுங்கள், நாளைய தலைமுறையை வாழ வையுங்கள். இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். ஏன் நிக்கிறீங்க? ஆரம்பிங்க. இனிமே வாழ்க்கையில இவன் எந்த பொண்ணையும் நினைக்க கூடாது. நம்ம மறுபடி திருப்பி சத்தியமா முடியல. रुको जरा सबर करो. நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல் வாரத்துக்கு என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன ஊர கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிற பையனி உன்னை இங்க கூட்டி வந்து ஸ்பெஷல் காக்டெயில் கொடுத்து கவனிக்க போறேன். தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்தல, அது போட்டோ எப்படி எல்லாம் ரெடியா கால கீழே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேல யார பாத்துக்கிட்டு. யாரு இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? தம்பி இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்டின் இந்த கொடுத்தோட ரெமி மார்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. கருப்புந்தி ஆம்லெட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அவனை உள்ள அனுப்புனால்தான் நீ திருப்தி. அவனே அனுப்புறேன்ல. எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சு? அப்புறம் ஏன் குடல் எரியுது?
எவனோ ஒரு பாவப்பட்ட பணக்கார தம்பி சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கிய பிரசன்ட் பண்ணிருக்கான். சரி கல்லையே குடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்களே, இந்த போதையும் என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும். அவன் ஒரு பரிதாபத்துல ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கிய சாட்டைக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான். என்ன பண்ணிருக்கான், நாம எப்படி இதை தனியா குடிக்கிறது, கல்லு குடிக்கிறதுக்கே நாம அண்ணனோட சேர்ந்தானே போவோம், அண்ணனை விட்டுட்டு குடிச்சா நல்லாவா இருக்கும், அவரையும் கூப்பிடுவோம்னா அண்ணனுக்கு போன போட்டிருக்கான். ஃபாரின் சாராயம் ஒரு பாட்டில் கிடைச்சிருக்குது, நேரா பல்லடம் பக்கத்துல இருக்கிற பதுங்கு குழிக்கு வந்துருங்க, என்ஜாய் பண்ற அப்படின்னு அவன் சொல்ல, அப்புறம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற அந்த பதுங்கு குழிக்குள்ள இறங்கி ஒதுக்கு புறமா ஒரு வாரமா உட்காந்து ஆமக்கரியை கடிச்சுக்கிட்டு அண்ணனும் தம்பி அந்த ஃபாரின் பட்ட சாராய பாட்டில காலி பண்ண ஏற அந்த ஃபாரின் பட்ட சாராய பாட்டில அங்கேயே போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாம் முடிஞ்சு போதை தெளிஞ்சு அண்ணன் எந்திரிச்சா ஒரு மாதிரி ரம்மியமா இருக்குது, ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்குது. என்ன அண்ணன் அது வரைக்கும் கல்ல மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காட்டு பயதான, இதை நான் சொல்லல, அவரே தான் சொல்லி இருக்கிறாரு. நான் கல்ல குடிச்சிட்டு தான் காலேஜுக்கே போவேன், கல்ல குடிச்சிட்டு காலேஜுக்கு போற இந்த காட்டு பயலுக்கள் ஃபாரின் சாராயம் கிடைச்சா அது ஒரு மாதிரி ரம்மியமா தானே இருக்கும். அந்த ரம்மியத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேரா தம்பி சாட்டைக்கு போன போடுறாரு. தம்பி இந்த போதை ஒரு மாதிரி ரம்மியமா இருக்குது, அதனால நீ என்ன பண்றனா நேத்து வாங்கி கொடுத்தீல்ல அந்த மாதிரி ஒரு அரை டஜன் பாட்டில அண்ணா அட்ரஸுக்கு வாங்கி அனுப்பிச்சுடுறா அப்படின்னு அன்பு கட்டளையோட போன வைக்கிறாரு. அந்த பக்கம் அவனும் இதுக்குதான் இந்த ஆளுக்கு கல்ல தவிர வேற எதையும் வாங்கி கொடுக்கறது இல்லங்கிறத. இப்ப பாரு அந்த சரக்கே தான் வேணுமா, அதுவும் அரை டஜன் வேணுமா, நான் எங்க போறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஏற்கனவே அந்த பாட்டில வாங்கி கொடுத்த தம்பிக்கு போன போட்டு, தம்பி அந்த இளவெடுத்து சரக்கு போட்டோவை அனுப்பிச்சு விட்டு தொலைடா, அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவன் புலம்பும் போது பேசின பேச்சு தான் இது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அண்ணே சாட்டை துரைமுருகனே, உனக்கு மனசாட்சி இருக்கானே, நீ பண்றது நியாயமான. அந்த தம்பி கிட்ட விஸ்கி என்ன பிராண்டுன்னு கேட்டேன், தம்பி சொல்லியிருப்பான். அது ஒரு வீடியோவை போட்டு சொன்னாதானே நமக்கு தெரியும். நான் தம்பியா வீடியோ போட சொன்னேன். மான தமிழ் பிள்ளைகள் நாங்களும் டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா, மனசாட்சியோட ஒரு வீடியோ போட்டு அது என்ன பிராண்டுன்னு சொல்லணும். பாருங்க கையெல்லாம் நடுங்குதுனே, சீக்கிரம் வீடியோ போடனேன். வீடியோ முடிவுல திராவிடம் தான் குடிக்க வைத்துன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். நன்றி வணக்கம். போதுதானே இவனுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் கூட இருக்குல்ல, பூரா பொண்ணுங்க, ஒரு 10 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. அடிக்கும் போதுதான் அவங்க அந்த ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வருவாங்க. சீமான் எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, சீமானுடைய கொள்கைன்னு முன்வைப்பது என்பது வேறு. ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய குரல், இது தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம்னு சீமான் தன்னை தமிழ் தேசிய அடையாளமா முன்னிறுத்துகிறார். அந்த அதிகாரத்தை சீமானுக்கு கொடுத்தது யாருன்னு கொடுத்தாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. உங்ககிட்ட சாட்சி விட்டு ஆமா அங்க போய் பேசு, அவர் தான் எனக்கு எல்லாம். ஆமா அவர் சொல்றது செய்யிட்டு முடிச்சு விட்டு. ஆமா முடிச்சுட்டு இவங்க சூட்டோட இருக்கும்போது பெருசா முடிச்சிடணும் அதை. அது நீங்க பேசுங்க. ஆமா நான் பாத்துக்கிறேன், நானு நீங்க நம்மள்ட்ட அனுப்பிச்சுடுங்க. பசிக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன் அதை. நம்பிக்கை எனக்கு எனக்கு எதையுமே கேட்டு பழகுங்க. ஆமாமா ஆமா வனிதா உங்களை வச்சு முடிச்சிடாத. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. நம்ம குடும்பம் பாருங்க, யாரோ ஒருத்தன் இருக்க போறேன், அது எங்க அக்கா இருந்துட்டு போகுது. ஆமாமா ஆமா தம்பி செய்வேன்னு நம்புது. ஆமா ஆமா எதையுமே அது நம்மளை கேட்டு செஞ்சது இல்ல, எல்லாம் தப்பா செஞ்சிருச்சு. இது ஒண்ணு என்கிட்ட கேக்குது, செய்யறேன். நான் சொன்னேன் கோச்சிங் வந்த பிறகு பேசிட்டோம்ல, அந்த சொன்ன நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பிட்ட, இது எதுக்குடா ஸ்டாலினுக்கு பிறந்தது இப்படி எதுக்குடா பேசுது, இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணேன். பல இடத்துல இதுல இன்னும் குடும்பம் தெரியுமா, இந்த சபரிஷன் வந்திருக்கேன், அவனையும் என் மருமையும் தான் பேசிட்டு அரமண்டலா நம்மளை சுத்தி இருந்தான். நம்ம என்னதான் நம்மளே ஒரு நாள் போஸ்டிங் நான் வீட்டுக்கு வர்றேன்டா அப்படின்னுச்சு. நீ ஒண்ணும் வராத, வண்டி நீ வச்சுக்கிட்டு போஸ்டிங் வந்ததுக்கு பிறகு வேணா நீ வேற வண்டி அனுப்புறேன், நீ இதுல வந்து பாருங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டி வேற சொல்றேன். லூசு பேசிட்டு ஒரு தடவை சத்தம் போட்டு விடுங்க. உங்களால நாங்க படுற அவமானமும் நாங்க கஷ்டமும் எவனுக்காவது தெரியுதா? சபரீஸ்வரன் மர்மயங்குதா வனிதா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு?
ஆமா 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 திருட்டு போய தெரியும் தெரியும் தெரியும். என்ன சொன்னா நீ ரெக்கமெண்ட் பண்ணா அவன் எப்படி போடுவான், அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட்டும் எடுபடாதுன்ட்டேன். இல்லைன்னா காலையில மொத்தமும் காலி ஆயிரும், அடிச்சு துவச்சு விட்டுருவேன், போட்டாகணும்ட்டேன். யாரு சொல்லுதா வனிதா ரிப்போர்ட் போட்டிருக்கான்ட்டு? இல்ல என் தம்பி சொன்னாங்க எப்படி உடைப்பா என்ன. இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா. ஆமா ஆமா அந்த ரிப்போர்ட் ஆமாமா திருப்பூர்ல ரிப்போர்ட் அரவிந்த் போட்ட ரிப்போர்ட். ஆமா அதே ஒரு பெரிய திட்டு போய் தம்பி ரோஹித்த மாத்தாம பாத்துக்கிறேன். ஆமா பாத்துருங்க. ரோஹித்த மாத்துறதுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு ஒரு பிட்ட போடுறேன். ஆமா அவன் என்ன யோசிப்பான்ல, இவனுக்கு என்னன்னு தெரியுது தம்பி, ஒட்டுமொத்த கவர்மெண்ட் நான் தான், கவனமா பண்ணு, ரோஹித்த தூக்காத, தூக்குனா எங்க வைப்ப சொல்லு கேட்டுறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன். அத நிப்பாட்டியாச்சு தூக்குறத அவ்வளோ பேசிட்டேன். விடுங்க மேல இல்ல நீங்க உங்ககிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு வார்த்தை ஆமா நான் பேசிடுறேன். தம்பி தேவையில்லாத சேட்டை பண்ணாதீங்க தம்பி. ஆமா ஆமா அதிகாரங்கிறது மேலும் கீழும் தான். ஆமாமா இல்ல மூணு மாசம் பூரா ரைடு ஆரம்பிக்க போறாங்க. நாங்க எப்ப கீழ் நாங்க எப்ப மேலும் யாருக்கும் தெரியாது. ஆமா ஆமா நீங்க எடப்பாடி வருவேன் அதே வருவேன்னு நினைக்கிறேன். நாங்க தான் வருவோம். வந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா எங்களுக்கு கனவுல வர்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமா நாங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் எங்களை வந்து கட்டுப்படுத்த எவனால. ஆமா ஏற்கனவே அடுத்த டிஜி ஆறதுக்கு நம்மளை பயன்படுத்திட்டாப்ல. நீங்க தம்பி ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி கதவு இருக்குல்ல, அதுல பெரிய காலம் வரைக்கும் சுவரை கட்டி பூட்டை போட்டு உள்ளே போட்டு பூட்டிட்டு போயிருங்க. விடல பயந்துட்டான். போடாவன ஒரு பிச்சைக்கார பைத்திக்கிறது பாருங்க, பேச்சு வரும் பாருங்க ஒவ்வொரு நாள். ஆமா போட்டு இதுல அடுத்த வந்துடணும், டடக்குன்னு ஆட்சிக்கு வந்துடணும். நீங்க வாங்க நான் வந்துடுறேன். ஏறணும் வந்துடும் வந்துட்டு நான் போய் சந்திச்சு. ஆமா குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க கொண்டு விடுங்க. எல்லாம் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் சந்தமணன் சீமான் மீது 1000 விமர்சனங்கள் நீங்கள் முன்வைக்கலாம். அக்கடை சூடு அக்கடையா விழுந்து விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா, அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. காலேஜ்னு பாக்குறேன், இல்லைன்னா செருப்பு பிஞ்சிடும். வணக்கம் துரை, வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய அலுவலகத்துக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. பட் ஆனால் நான் வருவதை நாம் தமிழர் தம்பியை விரும்புறதில்லை. எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக போராடி தனிப்பட்ட முறையில் சென்னைக்கு முட்டி மோதி எந்த இஸ்லாமிய இயக்கம் எனக்கு ஆதரவு கொடுத்து இல்லை இஸ்லாமிய பணக்காரர்கள் எனக்கு பின்புலமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரல. நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக நண்பர்களுடைய உதவினால் மேலே ஏறி வந்திருக்கேன். அதில் நான் 10 ஆண்டு காலம் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தேன். ஆதரவு நிலைப்பாடு தான், நான் கட்சிக்காரன் கிடையாது. இதை பல முறை சொல்லியிருக்கோம், பல தடவை சொல்லியிருக்கோம். அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறாரு, நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம். பல நேரங்கள் அவர்கிட்டே நான் சொன்னது, நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது தானே நான் தூரமாகவே போகிறேன் அப்படின்னு சொன்னது. உறவுகளை வச்சுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன். ஆனால் நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி போலவும் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் உங்கள் இயக்கத்துக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு போனதாக நினச்சி அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறது, காணொலிகளை பதிவிடுறது, எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்குது. சங்கியை ஏறி அடிப்பாங்க என்னைய, நாம் தமிழர் தம்பிகளும் அடிப்பாங்கன்னா எனக்கு அது ரொம்ப மன உளைச்சலை தருது. அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணன் என்ன சொல்லுவார், நட்டே விடுறா அவங்க ஒரு ஆளுங்கிட்ட நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காராம்பார். அவர் அண்ணன் சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஒவ்வொரு மாதமும் பயணப்படுறது எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் இதை கடந்து போகிறதுக்கு நான் அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளே ஜாபர்னு ஒருத்தன் என்னை கொண்டு திரும்ப கீழே கொண்டு மேலே இருந்தவனை கீழே கொண்டு மஞ்சுமல் பாய்ஸ் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டான். இங்கேருந்து நான் போராடி மேலே எந்திரிக்கலான்னு நினைக்கும் போது
திரும்ப இவங்கெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் தம்பிகளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. இது என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை. நீங்கள் கட்சி நடத்துறீங்க, நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அண்ணன் நானும் சேர்ந்து நின்று ஒரு படம் பார்த்தா உடனே இவரை சேர்க்காதீங்க, இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க, கருணாநிதி இவர் ஒன்று 2 பேரும் தான் சேர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கும் போது இது ஒரு இயக்கம் நடத்துகிறவங்க உங்களுக்கு நீங்கள் இந்த எதிர்ப்புகளை விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போகிறதுன்றது நியாயம், அதில் லாஜிக் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது தேவையா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்தித்தோம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, எடுத்து போட்டிங்க. நான் உங்களை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் போட்டிங்க, உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் கடைசியில் துரையே என்ன நிலைப்பாட்டு எடுக்க வேண்டியது இருக்குது? தம்பிகளை சரி செய்வதற்காக என்னையை காயப்படுத்தி தான் வீடியோ போடுறீங்க. அமீர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவருக்கு ஒன்றும் பெரிய 5000 ஓட்டு கிடையாது, அவருக்கு பின்னாடி இஸ்லாமிய இயக்கங்கள் கிடையாதுன்னு நீங்களும் இப்போ நான் சொன்னதை தான் சொல்கிறீங்க. எனக்கு என்ன, அண்ணன் சொல்லுவார் நான் திமுகம்பார். திமுககாரன் என்னை சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இல்லை மாதம் வருமானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறானா? 10 பைசா கிடையாது. மீட்டிங் பெர்மிஷன் வாங்கினா கூட நான் 10 பேர்த்த பிடிச்சி 11ஆவது தான் உதயநிதியை போய் கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் நிஜம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பு இருக்கார், அவர் எம்எல்ஏ ஆக போகிறாரு, மந்திரி ஆக போகிறாரு. அப்படிலாம் இருந்தால் தான் போயிருப்பேனே, நான் ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் கிடையாது. ஜாபர் விஷயத்தில் கூட ஒரு நாளும் நான் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு எனக்கு கேட்டதில்லை. அதை நானே எதிர்கொள்கிறேன்னு கடைசி வரைக்கும் நின்னேன். அண்ணன் மட்டும் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் நீங்கள் கூட வேடிக்கை தானங்க பார்த்துட்ருக்கீங்கன்னு. அவர் போய் அதுக்கடுத்து தந்தி டிவியில் சொன்னார். அதுக்கான நன்றியை நான் சொல்லிட்டேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது, கட்சி சின்னத்தையே காப்பாற்ற முடியாதவன்னு சொன்ன சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அண்ணன் போய் நிற்கிறாரு. அவனோட பேட்டி கொடுக்குற ஃபெலிக்ஸுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இதை நான் அண்ணன்டே பல முறை சொல்கிறேன், அண்ணே நீங்கள் செய்யாதீங்க. அப்போது அப்படி யாரையும் பேசக்கூடக்கூடாதுன்னு சொல்லணும். இன்றைக்கி திருச்சி சிவா எம்பி மையம் நிற்கிறான், படு கேவலமாக பேசுகிறான். அவனோட போய் மல்லு கட்டுறதுக்கு யாருக்கும் முடியாது. இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.